வணக்கம் மக்களே. தேர்தல் களம் ஏப்ரல் 23 நாம் எல்லாரும் சேர்ந்து வாக்களித்து நம்ம ஊருக்கான எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்க போகிற ஒரு சூப்பரான நாளாக அந்த ஏப்ரல் 23 இருக்க போது. ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி, ஸ்ரீபெரும்புத்தூரில் கடந்த 15 வருடங்களுக்கு மேலே என்னால் முடிஞ்ச சில சமூக பணிகள் மூலமாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில விஷயங்கள், இல்லை எப்படி ஸ்ரீபெரும்புத்தூர் இருந்தால் நல்லாயிருக்கும், என்ன தேவைகள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய வாக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல எதிர்காலத்துக்கான வாக்காக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பாருங்கள். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரு சூப்பரான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி, அதுலேயும் மிக முக்கியமாக ஸ்ரீபெரும்புத்தூர்ன்ற அந்த பகுதி வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா. பல்லாயிரம் கோடிகளை உற்பத்தி செய்கிற ஒரு ஏரியாவாக ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்குது. பட் அப்படியான ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே கவலைக்கிடமாக இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது அது கொடுக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு அது எவ்வளோ இருந்தாலும், பட் அடிப்படை வசதிகளில் மிகவும் பின்தங்கிய நிலையில் தான் ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அது யார்கிட்டாலும் சொல்லுவாங்க இங்கே. பட் அதெல்லாம் நம்ம மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதலாவதாக நம்ம இந்த சாலை பாதுகாப்பை பார்த்துடலாம். இந்த சாலை பாதுகாப்புன்னு நம்ம சொல்லும்போதே பார்க்கலாம், ஸ்ரீபெரும்புத்தூர் NH எத்தனை வருஷமாக ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. NH எக்ஸ்பேன்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 2004-05 நான் காலேஜ் படிக்கும்போது சில எக்ஸ்பேன்ஷன் நடந்தது. அப்போது இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு எக்ஸ்பேன்ஷன் இல்லை டெவலப்மெண்ட்டுன்ற பேரில் ரோடுகளை போட்டு ஒரு வழி பண்ணிகிட்டே இருக்கும். ஏகப்பட்ட டிராஃபிக், ஒரு பாதுகாப்பற்ற சூழல் தான். இப்போ ரீசெண்டாக போன வீக் என்னுடைய ஃப்ரெண்டோடைய பிரதர் வந்து இங்கே இருங்காட்டுக்கோட்டையில் நடந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்த சம்பவம் வந்து உண்மையிலே அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயம். தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. இப்படி பல உயிரிழப்புகளை கொடுக்குற ஒரு சாலை தான் இருந்துகிட்ருக்கு. இந்த சாலை பணி எப்போ முடியும், ஏன் முடியலை, கான்ட்ராக்டர்ஸ் ஏன் மாறிட்டே இருக்காங்க, எப்போ தான் முடியறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்ம தேர்ந்தெடுக்கிற எம்எல்ஏ அதெல்லாம் வந்து சட்டசபையில் பேசி மேலும் பல உயிரிழப்புகளை நடக்காமல் இருக்கிறதுக்கு வழி செய்யணும். ஸோ அப்படியான எம்எல்ஏவை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ப்ளஸ் யோசிச்சு பாருங்களேன், ரோடு, ஸ்டேட் ஹைவேஸ், நேஷ்னல் ஹைவேஸ் அண்ட் முனிசிபாலிட்டி ரோடு, பஞ்சாயத்து ரோடு, எந்த ரோடாக இருந்தாலும் எவ்வளோ மோசமான கட்டமைப்பில் இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியுது. பட் அது ஏன் அப்படி நடந்துகிட்டே இருக்குது, ஒரு நேர்மையற்ற முறையில் ஏன் வந்து சாலை வந்து போடப்படுது அப்படிங்கிறதுல கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படி இல்லாத சாலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமை கண்டிப்பாக இருக்கணும் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில். அந்த எல்லா ரோடுமே சொல்கிறேன், இந்த 3 விதமான ரோடு சொல்கிறேன் இல்லையா, ஸ்டேட் ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸ் அண்ட் அந்த அப்புறம் பஞ்சாயத்து இல்லை லோக்கல் பாடியோடைய அந்த ரோட்வேஸ், இது சுற்றி மரங்கள் இருந்தால் எப்படி இருக்கும். ஒரு காலத்தில் ஸ்ரீபெரும்புத்தூரில் நம்மளுக்கு தெரியும், NHலேயே வந்து அவ்வளோ மரங்கள் இருந்தது. 2 பக்கமும் ஒரு கேவ் மாதிரி இருக்கும், ஆக்சுவலாக ஒரு கேனோப்பி சூப்பராக இருக்கும். பட் அப்படியான சூழலை மறுபடியும் நம்மளால் உருவாக்க முடியுமா? இந்த எம்எல்ஏ, வரப்போகிற எம்எல்ஏ அதுக்கான ஆக்ஷனை கண்டிப்பாக எடுக்கணும். அதை பற்றி சட்டசபையில் கண்டிப்பாக குரல் கொடுக்கணும். இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக மாறிட்டு இருக்கிற நம்ம ஊரில் உண்மையிலே சுற்றுச்சூழல் விஷயத்தில் ரொம்பவே மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கு. பட் அதை நம்ம ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஒரு க்ரீன் ஸ்ரீபெரும்புத்தூர் கண்டிப்பாக நம்ம உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சும்மா 1000 கோடி இல்லை 100 கோடி மரங்களை வச்சோன்றதெல்லாம் இங்கே பேசுகிறது இல்லை. எத்தனை லட்சம் மரங்களை வளர்த்தோம் அப்படிங்கிறத கோடிக்கணக்கில் நம்ம வைக்கிறது மேட்டரில், அடுத்து லட்சக்கணக்கில் மரங்களை நம்ம வளர்க்கணும். எத்தனை மரங்களை வளர்த்துருவோம், அடுத்த 5 வருஷத்தில் எத்தனை மரங்களை வந்து வளர்க்கப்படுது நம்ம செலக்ட் பண்ணுற இந்த எம்எல்ஏவால் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்புறம் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு அரசு நிர்வாகம், ஸ்ரீபெரும்புத்தூரில் இயங்குகிற எல்லா அரசு துறைகளும் மக்கள் சேவை மட்டுமே மனசில் வச்சு மக்களுக்கு விரைவாக எல்லா சேவைகளையும் கொடுக்கக்கூடிய சூழலை வந்து உருவாக்கணும். அது வந்து இந்த நம்ம எம்எல்ஏ வந்து அதை உறுதி செய்யணும். அதை எதிர்பார்க்குறேன், ரொம்பவே எதிர்பார்க்குறேன். விளிம்பு நிலை மக்களுக்காக யாரும் குரல் கொடுக்கறது, ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் இல்லை அப்பர் மிடில் கிளாஸாவது தன்னுடைய வேலைகளை உடனடியாக சரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பல்வேறு வகையில் பண்ணுறாங்க, பட் அதுவுமே தவிர்க்கப்பட வேண்டியது. பட் அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், விரைவாக கிடைக்கணும் சேவை அப்படிங்கிறத உறுதி செய்ய வேண்டியது இருக்குது. அண்டு ரொம்ப முக்கியமாக இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, துப்புரவு பணியாளர்கள், நம்ம இது தூய்மை பணியாளர்கள் பேரெலாம் மாற்றிட்டோம், பட் ஸ்டில் அவர்களுடைய நிலை மாறிச்சா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி தான். ஒப்பந்த தூய்மை பணியாளர்களாக இருக்கிற ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் மட்டுமே பல்வேறு இதில் பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, முனிசிபாலிட்டியாக இருந்தாலும் சரி, டவுன் பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே ஒப்பந்த தூய்மை பணியாளர்களாக இருக்கிற பணிபுரிகிற மக்கள் வந்து முறையான சம்பளம் வந்து கொடுக்கப்படுறதை உறுதி செய்யணும்.
இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சே இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, முறையான சம்பளம் கிடையாது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்திலேருந்து கிட்டத்தட்ட 4000 ரூபாய் 5000 ரூபாய் வந்து கம்மியாக தான் மந்த்லியே நம்ம வந்து கொடுத்துட்ருக்காங்கன்ற விஷயம் வருது. பட் அதை கேட்டால் அதை கேட்டால் இது வந்து பெரிய இடத்து சமாச்சாரம் அப்படிங்கிறாங்க. பட் பெரிய இடத்து சமாச்சாரம்னா என்ன? ஸோ அப்படியான விஷயம் இருந்துடக்கூடாது. நம்ம ரொம்ப மதிக்கிற நபர்களாக இருக்கணும். ஆக்சுவலாக தூய்மை பணியாளர்கள் நம்மளால் செய்ய முடியாத ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னும் போது அவங்க விரும்பி அதை செய்கிறதே கிடையாது, செய்யவே முடியாது விரும்பி. பட் அப்படி இருக்கும்போது அவர்களுடைய ஊதியத்து மேலே கண்டிப்பாக நம்ம கை வைக்கவே கூடாது. ஸோ அவர்களுக்கு போதிய ஊதியம் வந்து கொடுக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஸ்ரீபெரும்புதூர் மட்டும் எடுத்துக்கலாமே, ஸ்ரீபெரும்புதூர் முனிசிபாலிட்டி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 தூய்மை பணியாளர்கள் தான் பணிபுரிவாங்க. 80 to 90 தூய்மை பணியாளர்கள் தான் பணிபுரிவாங்க. பட் இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இது போதாது, கண்டிப்பாக போதாது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எங்கே பார்த்தாலும் சாலைகளை குப்பை அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம். பட் அந்த குப்பைகளாக அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, போதிய ரிசோர்ஸ் இல்லை, போதிய பணியாளர்கள் கிடையாது. ஸோ அப்போ அந்த போதிய பணியாளர்களை நியமிக்கிற அந்த பாலிசியை வந்து கண்டிப்பாக சட்டசபையில் பேசி நம்மளுடைய எம்எல்ஏ வந்து கொண்டு வரணும். இங்கே ஸ்ரீபெரும்புதூர் சுகாதாரமான தூய்மையான ஒரு நகரமாக இருக்கணும், தொகுதியாக இருக்கணும் அப்படின்னா இங்கே போதிய தூய்மை பணியாளர்கள் பணியமர்த்தப்பட வேணும். இல்லைனா நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா, இங்கே மக்கள் மேலே குறை சொல்லிடுறோம். மக்கள் வந்து பாருங்கள் தெருவில் குப்பை போடுறாங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள். வீடை சுற்றி சுத்தமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க ஏன் வந்து தெருவில் குப்பை போடுறாங்க அப்படின்னா, இங்கே போதிய ரிசோர்ஸ் இல்லைன்றது தான் அர்த்தம். பட் அதை விட்டுட்டு நம்ம பொதுமக்கள் மேலே குறை சொல்கிறது வந்து சரியானது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ரிசோர்ஸ் இல்லை, ரிசோர்ஸ் பற்றாக்குறை இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக உறுதி செஞ்சு போதிய ரிசோர்ஸை கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். அப்புறம் நீ காலையில் கூட ஒரு பதிவு போட்டுருல, அதாவது அரசு பள்ளியாக இருக்கும்போது அங்கே கழிவறையெல்லாம் சுத்தமாக இல்லை. பட் ஆனால் அது வாக்குச்சாவடியாக மாறும்போது அது பளிச்சுன்னு சுத்தம் செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன். அது ரொம்ப ரொம்ப உண்மை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதும் கூட. அரசு பள்ளிக்கு இந்த சுகாதாரத்துக்கு நம்ம எவ்வளோ நிதி ஒதுக்குறோம் அப்படின்னா மிக மிக குறைவு. அரசு பள்ளி சுகாதாரமாக இல்லை அப்படின்னா உடனே நம்ம யாரை சொல்லிடுறோம்னா, அங்கே இருக்கிற HMயோ அங்கே இருக்கிற டீச்சரையும் மேலே குறை சொல்லிடுறோம். பட் அதுக்கு நிதியே ஒதுக்காமல் எப்படி வந்து டீச்சர்ஸால் வந்து அந்த பள்ளியை வந்து சுகாதாரமாக வச்சுருக்க முடியும்? பட் அப்போ அதுக்கு போதிய நிதியை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுக்குற 500 ரூபாய் 1000 ரூபாயில் கண்டிப்பாக அங்கே வந்து தூய்மையாக வச்சுருக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தைங்க, விளிம்பு நிலை குழந்தைகள் பலர் படிக்கக்கூடிய இந்த அரசு பள்ளியை இன்னும் சூப்பராக அழகாக குழந்தைகளுக்கான சூழலாக மாற்றணும் அப்படின்னா அதோடைய சுகாதாரம் மிக மிக அவசியம். அப்படி சுகாதாரம் அவசியம் அப்படின்னா அங்கே வந்து தூய்மை பணியாளர்களுக்கு கண்டிப்பாக போதிய சம்பளம் கொடுத்து அங்கே பணியமர்த்தி அந்த சுகாதாரத்தை நம்ம வந்து பேணி காக்கணும். அப்படி இருக்கும்போது தான் குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தைகளாக உருவாகி இந்த நாட்டுக்கு தேவையான சூப்பரான ஒரு மனிதர்களாக வந்து உருவாவாங்க. அப்போது அரசு பள்ளிகள் சுகாதாரத்தை கண்டிப்பாக உறுதி செய்கிறது எம்எல்ஏ வந்து சட்டசபையில் பேசி அதை உறுதி செய்யணும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் பண்ணால் எல்லா அரசு பள்ளிகளுக்குமே ரொம்ப ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும். அண்டு விளிம்பு நிலை மக்கள் ரொம்பவே வந்து பயனடையக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கும். அப்புறம் நிறைய அரசு பள்ளிகளில் போதிய ஆசிரியர்கள் இல்லை. அண்டு சில இதில் கான்ட்ராக்ட் பேசிஸில் இல்லை, சில NGOs மூலமாக சில டீச்சர்ஸ்லாம் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படி இல்லாமல் நிரந்தர ஆசிரியர்களை நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்தால் தான் குழந்தைகளுடைய கல்வி தரம் வந்து உயரும். குழந்தைகள் நிறைய ட்ராப் அவுட்ஸ் ஆக மாட்டாங்க. நாம் நினைக்கிற ஒரு சூப்பரான சமூகம் வந்து உருவாகும். அப்புறம் இன்னொன்று, ஸ்ரீபெரும்புதூரை சுற்றி அத்தனை நூற்றுக்கணக்கான கம்பெனிஸ் இருந்தும் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் அந்தளவுக்கு இருக்கானா? கண்டிப்பாக இல்லை. அப்போது இந்த வேலைவாய்ப்பு உள்ளூர் மக்களுக்கு கிடைக்காததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக ஆராய்ஞ்சு அதுக்கான நடவடிக்கைகளில் எம்எல்ஏ வந்து கண்டிப்பாக இறங்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உள்ளூர் மக்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். எதனால் இது இத்தனை வருஷமாக நம்ம இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமாக இங்கே இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் ஆகி 30 வருஷம் ஆகுது. 30 வருஷத்தில் இந்த விஷயம் இந்த பிரச்சனையை நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னு. அது கொஞ்சம் அட்ரஸ் தான் பண்ணுவோமே நம்ம. அது என்னதான்றதை பார்த்துட்டு என்ன கேப் இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணியே ஆகணும். அப்புறம் இன்னொன்று, சுற்றுச்சூழல் நம்ம ஏற்கனவே சொன்னல, மரங்கள் அடர்ந்த ஒரு சாலையாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஊர்லேயும் சுற்றுச்சூழல் பூங்கா இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம சென்னையில் பார்க்குறோம், சென்னையில் நிறைய பூங்காக்கள் இருக்குது. ஆனால் அப்படி ஸ்ரீபெரும்புதூர் இருக்கா? அப்படி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் எத்தனை பூங்காக்கள் இருக்குன்னா இல்லை. பூங்காக்கள்னு சின்னதாக ஒரு காம்பவுண்ட் போட்டு இருக்குது. பட் ஆனால் சுற்றுச்சூழல் பூங்காவாக இருக்கா? அங்கே வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற அங்கே ஒரு க்ரீன் ஸ்ரீபெரும்புதூருக்கான ஒரு சூப்பரான சயின்ஸ் அங்கே இருக்கானா? இல்லை.
ஸோ அப்படி சூழலியல் பூங்காக்களை கண்டிப்பாக ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து நிறுவனம் அதுக்கான நடவடிக்கைகளை வந்து கண்டிப்பாக எம்எல்ஏ அவர்கள் வந்து எடுக்கணும். ரொம்ப 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 முக்கியம். இன்றைக்கி பாருங்கள், வெயில் அடித்து கொள்ளுதா, நம்மளை பயங்கரமாக அடித்து கொள்ளுது இல்லை, நம்மளுக்கு நிற்க முடியுதா? இண்டஸ்ட்ரியல் ஏரியா வேறு, எமிஷன்ஸ் அவ்வளோ அதிகம். நார்மலான வெயில் ஒரு பக்கம், இண்டஸ்ட்ரியல் எமிஷன் அவ்வளோ பக்கம். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து சூழல் பூங்காக்கான தேவை அவ்வளோ அதிகமாக இருக்குது. அப்போது இங்கே அதுக்கான நடவடிக்கைகள் ஏன் இங்கே இன்னும் எடுக்கப்படலை? எழில்வனம் சுந்தரவனம்னு சொல்லிட்டு 2 காடுகளை உருவாக்கிட்டு அதை சூழல் பூங்கா மாற்றுங்க அப்படின்னு நம்ம 5 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்காமல் இருக்காங்க. ஸோ எம்எல்ஏ வந்தீங்கன்னா, எம்எல்ஏவாக யார் வந்தாலும் இதற்கான நடவடிக்கைகளை கண்டிப்பாக எடுங்க. உங்கள் கூட சேர்ந்து பணிபுரிஞ்சு உங்களுடைய கரங்களை வலுப்படுத்துறதுக்கான வேலைகளை கண்டிப்பாக வந்து நாங்கள் செய்கிறது தயார், அரணமைப்பு செய்ய தயார். எங்களோட இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஸ்ரீபெரும்புதூர் இணைஞ்சு பயணிக்க தயார். ஸோ அதை பண்ணணும். அப்புறம் ஸ்ரீபெரும்புதூர் ஏரி தூர்வாரப்படாமல், அது நிறைய பேர் வீடியோலேயே போட்டிருப்பாங்க, ஸ்ரீபெரும்புதூர் ஏரி தூர்வாரப்படணும்னு சொல்லி. கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு மேலே தூர்வாரின மாதிரி தெரியல. அதெல்லாம் ஏன் தூர்வாரப்படாமல் இருக்குது? அது தூர்வாரினா இன்னும் எத்தனையோ விவசாய மக்கள் வந்து அதுக்கு பயனடைவாங்க. ஸ்ரீபெரும்புதூர் ஏரி மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற நிறைய ஏரிகள் வந்து இன்னும் தூர்வாரப்படாமல் ப்ராப்பரான ஒரு அது அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வந்து தூர்வாரி ஒரு நீர்நிலைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். ஏன்னா ஸ்ரீபெரும்புதூர்லாம் வந்து நீர்நிலைக்கு பேர் போன பகுதி. ஏன்னா காஞ்சிபுரம் மாவட்டமே நீர்நிலைக்கு பேர் போன பகுதி. அதில் ஸ்ரீபெரும்புதூரில் ஏகப்பட்ட நீர்நிலைகள் இருக்குது. அந்த நீர்நிலைகளை அழகாக பாதுகாக்கிறது நம்மளோட கடமை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதை கண்டிப்பாக பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நீர்நிலைகளில் பாதிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் கழிவுநீர். இப்போ பார்ப்போமே, ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி ஸ்ரீபெரும்புதூர் டவுன் பஞ்சாயத்தாக இருக்கிற காலத்தில் 2010-12 வந்து யூஜிடி அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு. இன்னி வரைக்கும் 100% அது நிறைவேறவே இல்லை. பெரும் பிரச்சனையாக இருக்குது. இன்னுமே நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கிற கழிவு நீர் எல்லாமே வந்து ஏரி குளங்கள் வாய்க்காலில் வந்து கலக்கிற விஷயமாக தான் நடந்துகிட்டே இருக்குது. அப்போது அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் திட்டம் என்ன தான் ஆச்சு? ஏன் இப்படி கிட்டத்தட்ட 100கணக்கான கோடிகள் செலவிடப்பட்டும் ஏன் வந்து அது வந்து பூர்த்தி அடையலை? ஏன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை? இதை வந்து எம்எல்ஏ ஆராய்ஞ்சு இந்த அடுத்த 5 வருடங்கள் அவருடைய இந்த 5 வருஷம் பீரியடில் கம்ப்ளீட் பண்ணி பெரிய சாதனை அதெல்லாம். ஸோ அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். ஸ்ரீபெரும்புதூர் மட்டும் இல்லை, அது பக்கத்தில் இருக்கிற சில நகராட்சி அண்ட் டவுன் பஞ்சாயத்துலையுமே வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜை செயல்படுத்துறதை உறுதி செய்யணும். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அதை பண்ணிட்டாலே பாருங்களேன், ஒரு கழிவு நீரே இருக்காது, சாக்கடையே இருக்காது. மழைநீர் வடிகாலில் மழைநீர் மட்டுமே போகும். அப்புறம் அந்த கால்வாய்களில் நல்ல தண்ணி மட்டுமே போகும். ஏரியில் நல்ல தண்ணி இருக்கும், குளத்தில் நல்ல தண்ணி இருக்கும், அங்கே மீன்கள் இருக்கும், அங்கே மக்கள் போகலாம், குழந்தைகள் விளையாடலாம், சூப்பரான ஒரு சூழ்நிலை இருக்கும்ல. அந்த கழிவுநீர் பிரச்சனை மட்டும் இல்லைண்ணா. 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 75 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து சுதந்திரம் வந்து. ஆனால் பட் இன்னுமே நம்ம வந்து எதை பற்றி பேசுகிறோம் பாருங்கள், சாலை, குடிநீர், கழிவுநீர், இதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கோம். இப்போ நம்ம நான் பேசுகிறது எதுவுமே கூட டெவலப்மெண்ட்டை பற்றி நான் பேசலை, அடிப்படை தேவைகளை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ மக்கள் இங்கே அதிகப்படியான இங்கே குடியமர்ந்துக்கிட்டே இருக்காங்க, அவர்களுக்கான தேவைகள் அதிகரிச்சுட்டே இருக்குது. பட் ஸ்ரீபெரும்புதூர் தாக்கு பிடிக்கிற நிலைமையில் இல்லை. அதனுடைய கெப்பாசிட்டியை கண்டிப்பாக உயர்த்தணும். ஸோ யார் வின் பண்ணாலும் கண்டிப்பாக மக்களுக்காக களமிறங்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி வின் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நீங்கள் மக்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த எலெக்ஷன்லாம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கேம்பெயின் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நாங்களே முன்னாடி வந்துடுவோம் உங்கள் கூட, வாங்க செய்யலாம் அப்படின்னு. மக்கள்லாம் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போகிற முன்னாடியே வந்துடுவாங்க. சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். நிறையா பேர் 1000 கொடுக்குறீங்க, போயிட்டு நேரடியாக போய் மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அது மாதிரி விஷயமே நடக்காது. அப்படி ஒரு விஷயமே தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணிடலாம். மக்களுடைய பேராதரவு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் விழிப்புணர்வுள்ள மக்களாக இருக்கும்போது அங்கே யார் எம்எல்ஏயாக வந்தாலும் அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை அந்த எம்எல்ஏ செய்யக்கூடிய சூழல் வந்து உருவாகும். ஸோ அதனால் தொடர்ந்து பேசுவோம். நம்மளோட தேவைகளை பயங்கரமாக பேசிகிட்டே இருப்போம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, எனக்கு தெரிஞ்ச அண்ணா தான், அவங்க வந்து ஏரியை பற்றி, ஸ்ரீபெரும்புதூர் ஏரியை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க. அண்டு சிலரோட வாக்குறுதியில் ஸ்ரீபெரும்புதூர் ஏரி வந்திருக்கு. ஸோ அதனால் நம்மளோட தேவைகள் நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம், நம்ம கேட்போம், அதுக்கான சூழல் உருவாகும். கண்டிப்பாக கேட்கும், நம்ம குரல் கண்டிப்பாக கேட்கும், அது உடனே நடக்கும். ஸோ இந்த தேர்தல் திருவிழா நாளையோடு முடியுது. அது தேர்தல் திருவிழா, இந்த ஜனநாயகத்தில் நாங்கள் சொல்லுவோம், ஜனநாயகத்தில்
அந்த வாக்களிக்கிறதுன்றது அது ஒரு 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 பங்கு, ஒரு சின்ன பங்கு. பட் அதை தாண்டி நம்ம நிறைய நம்ம பங்கேற்க வேண்டியது இருக்குது, குரல் கொடுக்க வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது. மக்கள், சாதாரண மக்கள் பேசும்போது இங்கே நடக்கும். அண்டு நிறைய இடத்துல மக்களுக்கு இன்னும் பட்டா கொடுக்கப்படாமல் இருக்குது. அந்த விஷயம் எல்லாமே கூட சால்வ் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ இந்த எலெக்ஷன் உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான எலெக்ஷனாக இருக்குது. பட் அதை தாண்டியும் நான் இப்போ சொல்கிறேன், இன்றைக்கி இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக நம்ம இருக்கோம். ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது இல்லை, எலெக்ஷன் அவங்களா இவங்களா அப்படின்னு. பட் நல்லா பாருங்கள், 2-3 மாதம் கழித்து பாருங்கள், சிச்சுவேஷன் அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக ஆஸ் யூஷுவல் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்மளே பேச ஆரம்பிப்போம், அதை செய்யலை, இதை செய்யலை, இதை செய்கிறேன்னு சொன்னால், அதை செய்கிறேன்னு சொன்னால் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். யார் வந்தாலும் இந்த வார்த்தைகள் நம்மளை விட்டு போகிறதில்ல. அப்போது அவங்களாம் செய்ய மாட்டாங்க, கேட்டால் தான் செய்வாங்க, கேட்டால் தான் கிடைக்கும். சொல்லுவோம்ல, அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட தேவைகளை நம்ம கேட்டால் தான் இங்கே நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸ்ரீபெரும்புத்தூரை சூப்பரான ஒரு டெவலப்டான ஒரு தொகுதியாக நம்ம பார்க்கணும் அடுத்த 5 வருஷத்தில். ஸோ அதில் நம்ம எல்லாருமே சேர்ந்து பயணிப்போம். அண்டு எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு நம்ம ஓட் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகும். எல்லோரும் போய் ஓட் பண்ணுங்கள். நமக்கு தேவையான சூப்பரான எம்எல்ஏவை நாம் தேர்ந்தெடுப்போம். நன்றி.